வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல். 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு. தேவையான 4 பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம ஸ்ப்ரிங்கை கட் பண்ண போகிறதில்ல, சிப்ஸு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் திக்னஸாக கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லைஸாக திக்னஸ் இந்த சைஸில் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கின்னு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு இப்போ அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் சேர்த்துக்கலாம். அவங்க அரிசி மாவு பார்க்கலாம். அரிசி மாவு இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு இது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 கப் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன். இதை நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கலருக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னா கலராகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம். அதே போல் அந்த தண்ணி கொஞ்சம் க்ளீனாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். கடாய் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். பானையில் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இப்போது மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வாங்க போடலாம். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னுட்டு. இந்த அளவுக்கு சூடாக போட்டோம்னா நம்மளுக்கு மாவெல்லாம் எண்ணெயில் மிக்ஸ் ஆகாது. பாருங்கள் போட்டாச்சு. நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு கோல்டன் கலர் திரும்புகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுன்னு நம்ம எடுத்துடலாம். இந்த வாசனை ஸ்மெல் வரும். அப்போ நம்ம க்ளீனாக வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்குது. வாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போடுறோம் பாருங்கள். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஸ்நாக் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,